பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. பாடல் பிறந்த கதை. வணக்கம் நேர்களே, என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க ராஜீவ் பேசுறேன். It's time for melody, it's time for harmony, it's time for a first class ஆன சூப்பரான எபிசோட் of பாடல் பிறந்த கதை. இன்னைக்கு my guest someone who's very special, someone who's very superb. He has sung so many songs and won so many awards. இவரது ஸ்டைல் ஒரு தனிய ஸ்டைல், whether it's the hair style or it's the singing style, இவர் ரொம்ப ஸ்பெஷலா இருப்பாங்க. But of course my friends, with me is a singer who's absolutely super. பேர் இருக்கு நரேஷ் ஐயர். வணக்கம், வெல்கம். எப்படி இருக்கீங்க? All good. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. After hearing your voice I am feeling very bad. ஏன்னா உங்க வாய்ஸ் கிட்ட my voice is a very bad ஆன ஒரு voice. Anyway, first of all, thank you for coming on the show, Naresh. நிச்சயமா I've heard so many of your songs. I try and sing like you also. ஆனா நீங்க வந்திருக்கீங்க ஷோல, மிகப்பெரிய நன்றி. Thank you very much. Thank you. 2005ல debut பண்ணீங்க with the greatest of great, Mr. A.R. Rahman. Tell me, இந்த ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்கு with Naresh ஐயர் and A.R. Rahman. அன்பே அருவிலே இருந்தது, VTV இருந்தது, அருகிய தமிழ் மகன் and many more songs பாடிருக்கீங்க. Tell me about Naresh and A.R. Rahman. இது chemistry, இது ஒரு notes, இந்த ஒரு melody எப்படி sync ஆயிருக்கு and how is it going? I think before I talk about him, I have to definitely tell that இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோல கலந்துதான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. Correct. So அதுக்கே I have to tell that I'm really grateful to my mother and sister. அவங்கதான் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு பயங்கரமான சண்டை பிடிச்சுதான் வீட்ல இருந்து போயிட்டு இது எப்படியோ today I give all the credit to them. And yeah, so அங்கேருந்து தான் அவர் he told இந்த மாதிரி உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு, பேட் நியூஸ் இருக்கு and all that. So the good news was I am going to be singing a song with he will be trying me out. And the bad news is that I'm out of the competition. Eliminated from that competition. Why I'm emphasizing this fact is because like a lot of people promise many things. நிறைய promise பண்ணிட்டு அப்புறம் காணாம கேமராக்காக, ஷோக்காக, டிஆர்பிக்காக சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. ரியலி இதெல்லாம் ஆகாது. அப்ப நிஜமா சொல்ல போனா எனக்கே ரொம்ப டவுட்ஃபுல்லா தான் இருந்தது அப்போ. நீங்க நம்பல, நீங்க அது ஏன்னா ஒரு the main reason is top 25ல வரதுக்கு நம்ம ரொம்ப we had put some kind of efforts. So இப்போ காம்படிஷன்ல வேற நான் இல்ல. இனிமே நிஜமா கூப்பிடுவாரா என்ன? அப்போ it was like one ஒரு மாதிரி டார்க்கா இருந்தது. ஆனா அவர் சொன்னாரு ஒரு வீக்ல he will call me, but within 4 days அவங்க இன்ஜினியர் ஆதித்ய முதிட்டு எனக்கு கால் வந்தது. சோ அப்போதான் எனக்கு நிஜமாவே புரிஞ்சது that how genuine he was when he அப்போ தெரியும் இது ரியாலிட்டி இல்ல, இது ஒரு ட்ரீம், ஒரு கனவு நிஜம் ஆகுது. ஆமா, நிஜமாவே நிஜமாவே சூப்பரான சாங் இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் ரொம்ப ரேரான ஒரு ஸ்டார்ட் இருக்கு, ஒரு ட்ரீமான ஒரு டெபியூ இருக்கு. இந்த சாங் சூப்பரான சாங் இருந்தது, ஃபேண்டாஸ்டிக்கான சாங் இருக்கு. சாங் பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைன்ஸ் பாடுங்க ஆஃப் தி சூப்பரான சாங் இன் 2005. மயிலே ரஹே வருடுகிறாய் மெல்ல, மழை நிலவே விழியிலெல்லாம் உன்னுலா, உயிரை தொடர்ந்து வரும் நீதானே மெய்யெழுத்து, நான் போடும் கையெழுத்து அன்பே, உலக மொழியில் வரும் எல்லாமே நீர் எழுத்து, காதல் தான் கல்லெழுத்து அன்பே. Fantastic. I tell you one thing, you make A.R. Rahman's music even more better with your voice. Very good. Super. Thank you. A.R. Rahman sir and Naresh ஐயர் some superபான songs பண்ணிருக்கீங்க. Tell me, when you look back all the songs which are the 3 or 4 songs நீங்க feel பண்ணுங்க are your best songs personally, and அந்த song பின்னாடி ஷோரா ஒரு மெமரி இருக்கு, ஒரு மொமெண்ட் இருக்கு, ஒரு தாட்ஸ் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் லைட்டா சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமா I know ஒவ்வொரு சாங் ஒரு ஸ்பெஷலான இருக்கு. ஆனா உங்க பர்சனல்ல either பெஸ்டான சாங், கஷ்டமான ஒரு சாங், சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். Maybe I'll try to tell you something, but இது suppose you forget also no problem. நீங்க எப்பவுமே வரலாம், நான் வெயிட் பண்ணுவேன் உங்களுக்கு திருப்பி சொல்லுங்க. இல்ல, I think அதுல பெஸ்ட் ஒரு one very important aspect about working with Rahman sir is that he is really willing to try you for different things. Experiment பண்றாரு உங்களுக்கு. He trusts you, அவ்ளோ ட்ரஸ்ட் பண்றாரு. He is ready to try and experiment with you. So அது இல்லட்டா generally என்ன ஆயிடும், நம்ம we have grown up to a certain listening, and we start thinking that மேபி இந்த மாதிரி பாட்டு பாடினாதான் நல்லா இருக்கும் என் வாய்ஸ், இதுதான் பாடணும், இப்படிதான் பாடணும், இப்படிதான் எதிர்பார்க்கறாங்க.
ஆனா இப்போ ரஹ்மான் சார் மாதிரி ஒரு எக்ஸ்போனன்ட் உங்க டேலண்ட உங்களோட ஜாஸ்தி அவருக்கு புரிஞ்சிருக்கும். So when he is willing to try you for different things, அப்போதான் நம்மளுக்கே புரியும் that இப்படி கூட பண்ணலாம், இப்படி கூட இருக்குடா, we can definitely give it a thought, maybe இந்த மாதிரி கூட பாடலாம்னு எனக்கு தெரியாது. So அந்த மாதிரி டைம்ல தான் இந்த like several songs we recorded. Maybe I'll tell you one, like இப்போ மயிலரகே was one song which is of course a melody which got released, and at the same time இப்போ தமிழ்ல பார்த்தோம்னா வரலாறு ஃபிலிம்ல இன்னிசை அளபடின்னு இட்ஸ் a semi classical song, and at the same time அதே படத்துல கம்மா கரையிலேன்னு ஒரு குத்து சாங் இருக்கு. அதே மாதிரி ஜிலண்டர் ஒரு காதல்ல பார்த்தோம்னா அந்த கும்மி அடின்னு ஒரு ஃபோக் சாங் இருந்தா இந்த சைடு முன்பேவான்னு ஒரு மெலடி. What a fantastic song. My favorite வந்து முன்பேவா. Actually I love that song very much. I think I still cherish that one song in special because I think இப்போ 7 வருஷம் ஆயிருக்கும் அந்த பாட்டு ரிலீஸ், 7-8 வருஷம். And even if I perform it in colleges and all the kids know it by heart. Correct. when I see a beautiful girl road la வந்து டக்னு வருது முன்பே வா என்ன அப்பவே வருது ஒரு மந்த்ல மும்பைலேந்து வந்து மும்பே வா. When you sing that song, sing 2-3 of your favorite songs with Mr. A.R. Rahman. உங்க favorite whether it's VTV முன்பே வா, உங்க favorite 3-4 songs வந்து. But maybe I thought we meet Radley, so why not I sing your favorite? Oh yeah, very good. So inki Raji oda request very good. Okay, Munbai va vandu first request. Yeah, definitely. நிலவிடம் வாடகை வாங்கி நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா, நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாரே தகுமா, நீரும் செம்புல சேரும் கலந்தது போல கலந்தவர் நான், முன்பே வாயன் அன்பே வா பூ பூவாய் பூ போவா, முன்பே வாயன் அன்பே வா பூ பூவாய் பூ போவா. நானா கேட்டேன் என்னை நானே, நானியாம் நெஞ்சம் சொன்னதே முன்பே வாயன் அன்பே வா பூ பூவாய் பூ போவா. Fantastic, absolutely fantastic. In the room with all these so many boys, ipo koi romantic kind of feeling, but very good. Yeah, Naresh Iyer, vandu very good to have you on the show. Also very bad to have you on the show. Ena good because neenga vandu avlo super irukkinga, avlo special irukkinga. Bad illa na vandu nanche always Raji vandu பயங்கரமா ஒரு talent இருக்கு. இந்த talent பக்கத்துல வந்து இது ஒண்ணுமே இல்ல வந்து. Okay, let's move on. பாட வெச்சிடலாம். நீங்க வந்து சூப்பரா இப்போ வரைக்கும் வந்து you sung some super பான songs, அவ்ளோ honest ஆ பேசுறீங்க. We all know Naresh Iyer the singer நமக்கு தெரியும். Naresh Iyer the person வந்து நிறைய பேருக்கு தெரியாது. So we're getting to know that side of you also. A.R. Rahman sir and Naresh வந்து super combination. Also super combination வந்து Naresh Iyer and Mr. Haris Jayaraj. பச்சைக்கிளி முத்துச்சரம், கோ, வாரணம் ஆயிரம், எங்கேயும் காதல், many more songs. Tell me the introduction with Haris Jayaraj sir வந்து எப்படி வந்தது, and your first song with him also பத்தி கொஞ்சம் லைட்டா சொல்லுங்க. I think ஒரு career ஆரம்பிச்ச ஒரு 2-3 yearsக்கு அப்புறம் தான் I got a call from him. அப்போ the first movie for which he called is பச்சைக்கிளி முத்துச்சரம். Of course I also have to say that few of the songs அவருக்கு பாடினது எல்லாமே it was like Gautam Menon sir and Haris Jayaraj sir ரெண்டு பேரோடும். So I'm grateful to both of them. அப்போ ஃபர்ஸ்ட் கூப்பிட்டா இந்த இதுக்கு தான் பச்சைக்கிளி முத்துச்சரம்ல காதல் கொஞ்சம் சாங். ஆமா, காதல் கொஞ்சம் தான் முதல்ல பாட கூப்பிட்டாங்க. அன்னைக்கு போய் வேற நான் சிக்கா இருந்தேன். ஸோ அன்னைக்கு I just went to the studio, பாட்டை மாத்திரம் கத்துட்டேன். and I told them that இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, இன்னைக்கு முடியாது. ஸோ அடுத்த நாள் வர சொன்னாங்க. ஸோ அடுத்த நாள் வி ரெக்கார்டட் காதல் கொஞ்சம். அண்ட் அப்படியே அந்த டைம்லயே ஒரு காதல் கொஞ்சம் சில கரெக்ஷன்ஸ் வி ஹேட் டு டூ, கொஞ்சம் ஹார்மனிஸ் ரெக்கார்ட் பண்ண இருந்தது.
அப்போ கூப்பிட்டப்போ அவர் சொன்னாரு கருகருலையும் there are certain lines இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு அப்புறம் அந்த சாங்கும் Sing one of these songs from that and then we'll move on to Varnamayiram, which I think வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. First we'll stick out with yeah definitely காதல் கொஞ்சம் காற்று கொஞ்சம் சேர்த்து கொண்டு செல்லும் நேரம் தூரம் எல்லாம் தூரமில்லை தூவானமாய் தூவும் மழை அலுங்காமல் உனை அள்ளி அத்தோடு வாகனம் வரை செல்வேன் விடிந்தாலும் விடியாத பொன்காலை காண காத்திருப்பேனே காதல் கொஞ்சம் காற்று கொஞ்சம் சேர்த்து கொண்டு செல்லும் நேரம் தூரம் எல்லாம் தூரமில்லை தூவானமாய் தூவும் மழை சூப்பர் கொஞ்சம் கொஞ்சமா பாடுங்க நான் சூப்பரா பாடுங்க நரேஷ் ஐயர் absolutely fantastic. Tell me about working with Harry Jayaraj sir first of all. A.R. Rahman sir work பண்ணிருக்கீங்க Harry Jayaraj sir என்ன difference இருக்கு between both these great people? You're the right man to answer. One very good thing with like Harry Jayaraj sir is very patient and the session keeps going on and அது ஒரு அளவுக்கு ரொம்ப நல்லது because sometimes சில takes அந்த correct emotion and expression வரதுக்கு சில டைம் எடுக்கும் correct சில வாட்டி வந்து you might not get the exact அந்த கொஞ்சம் அந்த சாங்ல நுழையறதுக்கு to it takes sink into that emotion வந்து feel பண்ணனும் அது depth correct so அந்த இதுல அது that's very beneficial when உங்களுக்கு அந்த டைம் கிடைச்சானா then it falls in place correct so he's very patient அது சீக்கிரத்துல பண்ணாக்க வந்து you might not feel that emotion வந்து டக்குனு வராது உங்களுக்கு ஆர்ட்டிஃபிஷியலா வந்துரும் ஆமா கரெக்ட் சோ ஒண்ணுமே ஒரு பிரஷரே இருக்காது ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டட் அட்மாஸ்பியர் மியூசிக் மாதிரி ஹரி ஜெயராஜ் சார் ரொம்ப லைட் ரொம்ப கேஷுவல் ரொம்ப calm and cool yeah now which song are singing from Varnamayiram I like Mundinam Paarthen is slightly better so let's go with that துலா தட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தாய் துலாபாரம் தோற்காதோ பேரழகே ஓ நிழல் போல விடாமல் உன்னை தொடர்வேனடி புகை போல படாமல் பட்டு நகர்வேனடி வினானூறு கனாவு நூறு விடை சொல்லடி முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானது இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ நாட்களும் வீணானதே Superb, absolutely fantastic. We'll take a small kutyana break. On a break முன்னாடி வந்து we have much more many more demands from you. One more song with Mr. Harry Jayaraj. என்ன பாட போறீங்க நீங்க? Maybe I'll sing the other song from Varnamayiram. Superb, ready. ஏத்தி 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 என் நெஞ்சில் தீய ஏத்தி மாத்தி 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 என் ஸ்டைல கொஞ்சம் மாத்தி சூது பாது தெரியாது சொக்க தங்கம் ராசா சுத்தம் பத்தம் கிடையாது முகத்த கழுவு லேசா ராஜா நான் ராஜா என் பேட்டக்கென்றுமே ராஜா ராஜா நான் ராஜா நம் சாலை எங்கிலும் ரோஜா ராஜா நான் ராஜா என்ன தாங்கி புடிங்கடா தாஜா ராஜா நான் ராஜா It's okay. Well, நம்ம தமிழ் சினிமால வந்து ஸ்டார்ஸ் நிறைய இருக்காங்க. We have the superstar, we have ultimate star, little star, action star, romantic star, ஆனா ராக் ஸ்டார் வந்து is நரேஷ் ஐயோ. ஓகே, எப்படி நல்லா பஞ்ச் லைன் குடுக்குறேன். ஓகே, நான் நரேஷ் ஐயர் நீங்க வந்து பேசிட்டீங்க about two legends of Tamil music, A.R. Rahman sir and Harry Jayaraj sir. இது தவிர வந்து you work with some superb music directors including Iman sir, Yuvan Shankar Raja, G.V. Prakash and many more. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி இவங்களோட சாங்ஸ் பத்தி கொஞ்சம் லைட்டா சொல்லுங்கப்பா. யுவனுக்கு முதல்ல பாடினது இந்த ஏகன் ஒரு ஃபிலிம்ல
ஹேஸ் சாலான்னு தலையோட படம் வந்தது, பெரியான ஒரு ஹைப் இருந்தது. Tell me what that experience வந்து you singing a song for தலை வந்து how was it? Yeah, because hardcore-ஆன fans இருக்கு, opening ஒரு strong song இருந்தது. கரெக்ட். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த ஃபீலிங் 2006ல தான் வந்து வரலாறுல அவருக்கு பாடுறத. அப்புறம் ஆனா அதுல இருந்து ரொம்ப டிஃபரெண்டா நல்ல ஒரு ஹை எனர்ஜி சாங். ஸோ டெஃபினெட்லி இவங்க எல்லாருக்குமே ஐ மீன் இவர் அஜித் சார் இருக்காரு, இல்லாட்டா சூர்யா சார் இருக்காரு, ஐ மீன் all of these big stars, it's always a great honor to give your voice. அப்படியே பார்க்கிறதுக்கும் நமக்கும் it's a great feeling. So yeah, this song Hai Sala அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்தோம். Yeah, ஜிவிக்கு ஐ மீன் it all started. ஜிவிக்கு போயிடாதீங்க, இப்போ யுவனுக்கு வந்து நல்லா பாடுனீங்க, ஹே சாலா வந்து நீங்க ஷோரா பாடணும். ஏன்னா தலை நம்ம கிட்ட இல்ல, ஆனா இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் இருக்கு நம்ம கிட்ட, that is enough. சரி, ஹே சாலா can you sing? I'll try. எனக்கு ஃபுல்லா லிரிக்ஸ் கொஞ்சம் லிரிக்ஸ் தான் ப்ராப்ளம் இருக்கு. Please try. இல்லனா if you don't get the lyrics நீங்க டான்ஸ் பண்ணிட்டு அப்படியே பண்ணுங்க. ஐயோ, அதுக்கு வேற பெட்டர் பீட். எல்லாருக்கும் ஃப்ரெண்டு இப்ப மாறி போச்சு ட்ரெண்ட், இந்த பூமி நம்ம கிரவுண்ட், வா அடிப்போம் ஸ்கை அரவுண்ட், இது ஜாலியான சீசன், இங்க எதுக்கும் இல்ல ரீசன், ஹே சாலா ஹே சாலா ஹே சாலா Hey Baba! Wow, super, very good, first class. Okay, that one was amongst the most superb songs with Yuvan. Yeah. GV, the younger lot, tell me one thing, comfort level irka when you work with GV. Yena all these are seniors, AR Rahman sir, Harry Jaras sir, ஒரு senior irukanga, மதிப்பு இருக்கு, respect இருக்கு, ஒரு பயம் கூட இருக்கு when you work with seniority. GV வந்து ஒரு friend, ஒரு நண்பன், ஒரு மச்சா மாதிரி இருக்கா. அந்த டைம்ல வந்து ஒரு comfort இருக்கு, அது கொஞ்சம். Yeah, that's definitely there because I think when career started up, of course GV is the nephew of Rahman sir, so he used to program for Rahman sir appolam. So of course it was a great feeling when I got to know that avanoda modal padam Veil release aachu. So I mean on the timeline I know him. So அதுக்கப்புறம் முதல் தரம் பாடுறதுக்கு இந்த இதுல தான் வெள்ளித்திரைன்னு அப்படி ஒரு படத்துக்கு he had called me. அப்புறம் நான் சொன்னது மழை வந்துச்சான்னு, மயக்கம் என்னால. So all like each song is special in its own way and like you said அந்த friend ஒரு இருக்கறனால ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஜாலியான ஒரு கம்ஃபர்ட்டா we'll just laugh and sing and அந்த மாதிரி. and நீங்க சொல்வீங்க ஜி don't do like this, you must do like this. இல்ல அப்படிலாம் இல்ல. I mean finally அது friendship அந்த இடத்துல இருக்கும். but work பண்றத we both are pretty serious and கரெக்ட்டா அது வரணும், அதுதான் முக்கியம். but yeah அந்த ஒரு fun element எப்பவுமே இருக்கும் and light heartedness will be. செல்வாடி அது வந்து நல்லா இருக்கு on the set, on the recording டைம்ல வந்து ஒரு ஜாலி இருக்கு, ஒரு மூட் இருக்கு, எனர்ஜி இருக்கு, வந்து makes the job even more better. என்ன சாங் பாட போறீங்க ஜிவி பிரகாஷ்காக? உயிரிலே என் உயிரிலே உறைந்தவள் நீயடி, உனக்கென வாழ்கிறேன் நானடி, காணாமல் போனாய் இது காதல் சாபமா, இனி தீயே வைத்து எரித்தாலும் நான் மூழ்கும் மூடமா. This is one song. This is the first song we recorded. Absolutely brilliant. Yeah, it's a beautiful song. அப்புறம் this song இருக்கு, கருவாட்டு குழம்பா நீயும் ருசி ஏத்துற, ஒரு வாட்டி தின்னு பார்க்க உசுபெதுற, அடி போடி 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 பொட்ட மயில போல ஏது வந்துச்சா, உன்னை தூக்கி போட நான் வருவேன் நின்னு, கிளி வந்து பதில் சொல்லுச்சா, கண்ணாடி வளையல் தாரு, காதுக்கு ஜிமுக்கி தாரு, கழுத்துக்கு தாலி தாரே, நீ வரையாடி, நான் சொன்னது மழை வந்துச்சா, நான் சொல்லல வெயில் வந்துச்சா,
அடி ரெண்டு மயரம் தந்துச்சா முத்து முத்து பேச்சு. Absolutely fantastic. Superb. சில வாட்டி வந்து ராஜீவ் நிறைய பேசுவாங்க, இந்த வாட்டி வந்து நிச்சயமா சொல்றேன் நரேஷ், you have made me speechless. உங்க சிங்கிங் வந்து எனக்கு ஆன்சரே தெரியாது, என்ன சொல்லணுமே தெரியாது. You are absolutely stunning, absolutely brilliant. Okay, அது தவிர வந்து let's move on quickly with the others. இமான் சார் வந்து the man with the golden கை, the man with the golden ஆன ஒரு notes, you are the man with the diamond ஆன ஒரு throat. So நீங்க வந்து இமான் சார் பத்தி வந்து ரைட்டா சொல்லுங்க. Tell me about that. Likewise, I mean our team நிறைய தரம் நல்ல பாட்டு கொடுத்திருக்காங்க. So really grateful to him. முதல்ல பாடுறது ரெண்டுன்னு ஒரு ஃபிலிம்ல, மாதவன் தோழியா என் காதலியான்னு ஒரு பாட்டு. ஆக்சுவலி இந்த சாங்லயும் நோட்டட், நான் கத்துக்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலி நிறைய ஸ்வரங்கள் உண்டு, அந்த எல்லா ஸ்வரத்திலையும் வரும் சின்ன ரீ மாத்திரம் அந்த பாட்டுல இல்லை. பாக்கி எல்லா நோட்ஸும் இஸ் blended beautifully in the song. So that was one. இது வந்து நமக்கு தெரியாது, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் வந்து only then we say ஓ அப்படி இருக்கா. நானே எழுதிக்கிறத டியூன் எழுதிக்கிறத நோட்டேட் பண்ணி பார்த்தப்பதான் எனக்கே புரிஞ்சது. அப்பா, சோ அவ்வளோ எஃபோர்ட், அவ்வளோ தாட், அவ்வளோ ஒரு டைனாமிக்ஸ் இருக்கு இந்த சாங்ல. சோ சரி நீங்க பாடுங்க, எல்லா நோட்ஸ்ல பாடுங்கப்பா. நீ என் தோழியா இல்லை காதலியா, நீ என் தோழியா இல்லை காதலியா, காதலி என்றால் என் உயிரை கொடுப்பேன், கொடுப்பேன், நீ என் தோழியா இல்லை காதலியா. Super. I'll tell you, only one person will not be happy with you on the lyricist. Kavindran da ella nalla paadrana in the lyrics da mande poruga. Naresh Iyer, take the gun and shoot him. Hey, superb. Okay, Naresh Iyer, we have so much we can talk about. Nariya vishayam irukkalam, but the sad point is vandu ide oru flow la idu bayanamana single vandu half an hour is already up, which means it's time to say tata and goodbye. Ana edho oru vishayam irukka that you want to share with the audience, edho solnuma நம்ம audience ku? First of all, நான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். Thank you very much. உங்களோட அன்பு அண்ட் இவ்வளோ ஒரு அக்செப்டன்ஸ் அண்ட் அந்த கம்பேஷன் இல்லாம we are nothing, but thank you very much for being there for me, and உங்க love and support எப்போதுமே தேவை. and ஏதாவது criticisms இருந்தா I welcome it, and I promise you that I'll try to improve and அதை எப்படியாவது சரிப்படுத்துவேன். But till now it's been really special because of all of you. Thank you very much. Do good, be good, don't harm anyone. All the best. ஏதோ கர்ச்சிஃப் இருக்கா பாக்க, ரொம்ப இமோஷனல் ஆகுறேன். வெரி வெரி குட். வெல், நரேஷ் ஐயர் வந்து இந்த செட்ல இந்த ஷோல வந்து நிறைய சிங்கர்ஸ் வந்திருக்காங்க. எனக்கு தெரியும் வந்து மியூசிக்ல 7 நோட்ஸ் இருக்கு, ஆனா 8வது நோட் வந்து இஸ் நரேஷ் ஐயர். Thank you very very much. You are absolutely special. Thank you very much. எந்த ஃபேவரட் வந்து எப்பவுமே வந்து சச்சின் டெண்டுல்கர், அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கீங்க, நீங்க கூட வந்து நிச்சயமா ஒரு ராக் ஸ்டார் தான். Thank you very much. God bless you and nandri for coming on the show. Thank you very much. Thank you. Well, of course, adhe or feel la vandu thank you my friends for watching a superbana first class ana special ana episode of Paadal Pirundakadai. My name is Rajiv. This is Naresh Iyer. Goodbye and stay tuned to Peppers Television. Suda suda unga manadai thoda.